நான் இங்கே வந்திருக்கிற இந்த இடம் ஒரு பார்டர், அதாவது அந்த நகரத்தோடைய பார்டரு. அங்கே உள்ள ஆஞ்சநேயர் கோயிலேருந்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் வந்திருக்கிற இடத்த பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் பக்கத்திலேயே, அந்த கோயில் பக்கத்திலேயே ஒரு பிள்ளையார் விற்பனையாக உள்ளது. அதை பற்றிய சில நேர்காணலை முடிச்சுட்டு வரேன். இது பிசினஸ் எப்படி எல்லாம் வந்து வாங்குறாங்களா? பிசினஸ் எல்லாம் வந்து வாங்குறாங்க சார். இது இயர் வந்து எல்லாம் கணேஷ் ஃபெஸ்டிவல் பண்றாங்க எங்க ஊர்ல. இயர் வந்து வராங்க. எல்லாம் மட்டி எல்லாம் மட்டி தான். எந்த பிஓபி என்ன பாலிஸ்டர் பெருசு இல்லை, எல்லாம் மட்டும் எல்லாம் வாட்டர் பெயிண்ட் களிமண்ணும். இதெல்லாம் எங்க செய்றீங்க? இதெல்லாம் நாங்களுக்கு கோல்டன் இருக்குது. கோல்டன் செல்றது இங்க வந்து சேல் பண்றோங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் மைசூர் கணேஷா, இதெல்லாம் மைசூர்ல பண்றாங்க. எத்தனவங்க நாங்க தர்றாங்க, நாங்க சேல் பண்றோங்க. சரி. அதெல்லாம் பாம்பே கணேஷா, அது பாம்பே கணேஷா, பாம்பேல சேர்றாங்க, இங்க வந்து செல் எத்தனவங்க. இதெல்லாம் பாம்பே, இதெல்லாம் ராஜஸ்தான் கணேஷா, இதெல்லாம் தாவன்கரே கணேஷா. தாவன்கரே சாதாரணமா 80 rupees 100 rupees 1 to 50 rupees. அதிகமா 35,000 பிளேட்ஸ் இருக்குது. 35,000. நான் வந்திருக்கிற இந்த இடம் சிவி ராமன் நகர். இந்த சிவி ராமன் யாருங்கிறத சில பேர்கிட்ட கேட்டேன், தெரியலன்னு சொல்லிட்டாங்க. பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் சந்தித்த நபர்களுக்கு தெரியல. சிவி ராமன் யாருங்கிறத பிறகு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு இடம் இருக்குது ரொம்ப அருமையாக, அதாவது அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு இடம். இந்த இடம்னா பாத்ரூம் போகிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. நெருக்கடி இல்லாமல் ஒரு அமைதியான இடம்னு சொன்னாக்கா சிவி ராமன் நகர் தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட அழகான இடம். பேர் சொல்லுங்க. கோவிந்தசாமி. இந்த ஏரியாவுக்கு வந்து சார் ஆயிடுச்சு 21 வருஷம் ஆகுது. உங்க ஊரு? தர்மபுரி. ஸ்கூல்னா எதை நீங்க சொல்லுங்க? நல்ல ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு சார். இங்க பைட்சந்திரா உள்ள இருக்கு. பிரைவேட் ஸ்கூல்னா நாராயண ஸ்கூல் சார். இந்த ஏரியாவில் நாராயண ஸ்கூல். எத்தனாவது வரைக்கும் இருக்கு சார். அது காலேஜ் 2 பெட்ரூமா உள்ள சிவி ராமனால எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பெட்ரூமா வரும். 22,000 வரும் சார். சிங்கிள் பண்ணா 10,000 12,000 வரும். இங்க எல்லா வசதிகளும் இருக்கா? இருக்கு இருக்கு டாக்டர் இங்க நல்ல டாக்டர் இருக்காங்க. பேர் சொல்லுங்க. பேரு இது நாகராஜ். பைட்சந்திரா உள்ள. அப்ப ஸ்ரீராமன் நகர்னு பேர் எதுக்கு வந்து தெரியுமா? தெரியாது. இங்க வந்து வியாபாரம் எப்படி நல்லா போயிட்டு இருக்கா? பரவாயில்ல சார். ஏரியாலாம் இந்த இடம்லாம் இது புறம்போக்கா அல்லது? இல்ல பிரைவேட் தான். பிரியாணினா வந்துட்டு உங்க எடுத்தீங்கன்னா பைட்சந்திரா உள்ள இருக்க ஒரு ஹோட்டல் ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்க்குற இந்த அப்பார்ட்மெண்ட்டு பூர்வா சீசன் அப்பார்ட்மெண்ட்டு. 2 அல்லது 3 பெட்ரூம் வந்து குறைஞ்சது 3.5 கோடிக்கு மேலே. ரெண்டு 70,000 மேலே. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்தீங்கன்னாக்கா ஒரு நடைபாதை கடை, அது வந்து டிஃபன் கடை. இந்த கடை நல்லா இருக்குன்னு அந்த காயலாங்கடை தம்பி சொன்னார். இந்த சிவி ராமன் நகர் பெங்களூரு கிழக்கு பகுதியில் இருக்குது. அங்கேருந்து புறப்பட்டு இங்கே ஒரு புவனேஸ்வரி பார்க்குக்கு வந்தேன். பார்க்கு வந்து சரியாக பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. இந்த நேரத்தில் சர் சிவி ராமனை பற்றி சில தகவல்களை சொல்லிடுறேன். இவருடைய முழு பெயர் சர் சந்திரசேகர வெங்கட்ராமன். இவர் வந்து தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில் திருவானைக்காவல் இந்த ஊரில் பிறந்தார். இவர் இயற்பியல் விஞ்ஞானி, அதாவது பிசிக்ஸு. 1930 இவருக்கு நோபல் பரிசு கிடைச்சது. இந்த பார்க்கிலேருந்து ஒரு கோயிலை பார்த்தேன். அந்த பிரம்மாண்டமான சிலை இருந்தது, சிவனுடைய சிலை. சரி, அப்படியே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் ஃபஸ்ட்டு மெயின் ரோடு, அங்கே தான் இருக்குது. வாங்க போகலாம். இந்த கோயிலை பற்றி விவரம் கேட்கலான்னு பார்த்தேன். அங்கே வந்து அர்ச்சகர் யாருமே இல்லை. எங்கே போனாங்க தெரியல. ஏன்னா டைம் ஆகிட்டு இல்லை, நான் போகும்போது 10-11 மணி. அதனால் அப்படியே பார்த்தேன். கோயில் வந்து அருமையாக அழகாக இருக்குது. இந்த இடத்துல வந்து உண்மையிலேயே மிகச்சிறப்பான கோயில்னு சொல்லலாம். இந்த சிலை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோயிலுடைய பேர் புவனேஸ்வரி சிவா டெம்பிள். எப்போ இந்த கோயில் கட்டப்பட்டதுங்கிற விவரம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் சொல்லுங்கள். Mainly pregnancy checkup.
Child immunization. சென்ட் Child immunization. ஓ Immunization for child. இது பெண்களுக்கான மருத்துவமனை, அதாவது கர்ப்பிணிகளுக்கான மருத்துவமனை. அது பக்கத்திலே இந்திரா போஜனா இருக்கு. இதை பற்றி நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த ரோடு வழியாக தான் நேராக போகிறேன். இங்கே ஒரு சின்ன ஸ்கூலு ஒன்று இருக்குது. சில தகவல்களை சொல்லிடுறேன். சர் சி வி ராமன் ஒருத்தர இந்தியாவிலிருந்து கப்பல் மூலமாக இங்கிலாந்துக்கு பயணம் செஞ்சார். வானம் ஏன் நீல நிறமாக இருக்குன்னு யோசித்தார், ஆராய்ச்சி செஞ்சார். அதுக்கான விடையை கண்டுபிடிச்சாரு. கடலுடைய நிறம் நீல நிறம், அதனுடைய பிரதிபலிப்பே வானத்துடைய நிறம் நீளமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்காக இவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சது. சர் சி வி ராமன் நகரில் டிஆர்டிஓ டவுன்ஷிப்புன்னு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. அதை பற்றிய தகவல்களை, அந்த தகவலை சொல்கிறதுக்கு முன்னால் இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது. இங்கேருந்து சிவாஜி நகருக்கு மெஜஸ்டிக்கு போகிற பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து போகுது. இங்கே ஒரு ஆட்டோ டிரைவரை மீட் பண்ணால் அதுக்கு பிறகு அந்த தகவலை சொல்கிறேன். வெங்கடேஷ் சார். சரி, எத்தனை வருஷமா இங்க ஆட்டோ ஓட்டுறீங்க? ஒரு 20 வருஷமா ஓட்டுன்னு இருக்கு சார். இங்க வந்து வெஜிடேரியன் ஹோட்டலாம் எது சொல்லுவீங்க? வைஷ்ணவி பவன். நான் வெஜிடேரியன் ஹோட்டலா? நாட்டி மண்ணு எதிர்த்தாப்புல. அப்புறம் வந்து இங்க வந்து டாக்டர்னா யார் சொல்லுவீங்க? குணா கிளினிக். சரி, நல்ல ஸ்கூல்னா எதை சொல்லுவீங்க? நல்ல கேந்திர வித்யாலயா, டிஆர்டிஓ சம்பந்தப்பட்டது. அப்புறம் வந்து இங்க நாராயண காலேஜ் இருக்கு, ஒரு ஸ்ரீ சைத்தன்யா இருக்குங்க. இன்கம் எவ்வளவு வரும்? ஒரு 15 இருந்து 20 வருது சார். எல்லாம் போய் டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது ஆசியாவின் மிகப்பெரிய விண்வெளி தொழில்துறை மற்றும் ஆயுதம் உற்பத்தி. இதனுடைய தலைமையிடம் வந்து டெல்லியில் இருக்கு. 1958 ஆரம்பிக்கப்பட்டது. 30,000 விஞ்ஞானிகள் பணியாற்றுறாங்க. இந்தியா முழுவதும் 51 பிரான்ச் இருக்குது. இதற்கான அமைச்சர் வந்து இப்போ ராஜ்நாத் சிங்கு. இந்த துறையில் சி வி ராமன் 30 ஆண்டு காலம் பணியாற்றிருக்காரு. இந்த துறையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன பெருமை அவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் அவர் பேரில் தான் இந்த நகர் உருவாக்கப்பட்டது. இந்த இடத்த நீங்கள் பார்வையிடுறீங்க. இந்த இடம் ஹோமியோபதி, இங்கே மருத்துவமனை. பொதுமக்களும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்த நேரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு பார்த்தா இங்கே டாக்டரே இல்லை. இந்த இடம் டிஆர்டிஓ, அதில் வேலை செய்கிறவங்களுடைய குடியிருப்புகள். நீங்கள் பார்க்குற இந்த ரோடின் பெயர் திரு அப்துல் கலாம் மார்க்கு. அவருடைய பெயரை இந்த ரோட்டுக்கு 2010 ஏப்ரல் 15 பெயர் சூடப்பட்டது. டிஆர்டிஓ பேஸ் 1 பேஸ் 2 இப்படிப்பட்ட பெயர் பலகையை இங்கே நீங்கள் பார்க்கலாம். டிஆர்டிஓவில் வேலை பார்க்குறவங்களுடைய குடியிருப்பு, இந்த குடியிருப்பு பகுதியில் சிவிலியன், அதாவது பொதுமக்கள் வர தடை விதிக்கப்பட்ட பகுதி. நான் இங்கே இருக்கிற இந்த பகுதி பேஸ் 3 அல்லது 4. இந்த ரோடு காலை 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தலாம். அதுக்கு பிறகு வரவங்க அவங்களுடைய ஐடியை சரிபார்த்த பின்னால் தான் உள்ளே வர அனுமதிப்பாங்க. நீங்கள் பார்க்குற இந்த பள்ளி கேந்திரிய வித்யாலயா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. அது இந்த பள்ளியில் டிஆர்டிஓவில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, அதை பிறகு தான் மற்றவங்களுக்கு. கேந்திரியா வித்யாலயா தாண்டி வந்தீங்கன்னாக்கா இந்த மழலை பள்ளியை பார்க்கலாம். இந்த பள்ளியோட பெயர் கிட்டிஸ் கேஸ்டில். இது குழந்தைகளுக்கான சிறிய பள்ளி. அந்த ஸ்கூலை தாண்டி வந்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு கார்னர் கிடைக்கும். 3 ரோடு ஒன்று. இந்த இடத்துல ஒரு சிலை இருக்குது. இதனுடைய ரைட் சைடில் வந்தீங்கன்னாக்கா இந்த வெங்கடேஷனுங்கிற ஆட்டோ டிரைவர் சொன்ன குணா ஹெல்த் கேர், இதனுடைய நேரெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அதை நான் குறிப்பிட்டிருக்கேன். இது ஒரு நல்ல கிளினிக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. வேற என்ன? இங்கே கடை வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? வியாபாரம் எப்படி? இதுக்கு முன்னால நீங்க இந்த வியாபாரத்துல தொடர்புல இருந்திருக்கீங்க. உங்க சொந்த ஊரு? ஒரு மாசத்துல எப்படி உங்களுக்கு டர்ன் பரவாயில்லையா? சரி, நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? வியாபாரம் மட்டும் வேற யாராச்சும் வச்சிருக்கீங்களா? அந்த குணா கிளினிக்கு எய்த்த மாதிரி இந்த கடை இருக்கு.
அந்த கடையை கடந்து நம்ம வந்து ரைட்டில் திரும்பினாக்கா ஒரு கோயிலை பார்க்கலாம். அதுதான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கு ஏற்ற மாதிரி இந்த தெரு போகுது. அதை சுற்றி நான் வந்து ஷாட்டுகளை எடுத்துட்டு இந்த தெருவை தாண்டி நான் போயிட்டுறேன். போனாக்கா இங்கே வந்து ஆதித்யா கிளினிக்னு ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் சின்ன சின்ன வீடுகள் இருக்குது. ஏற்ற மாதிரி ஃப்ளாட்டு பார்க்குறீங்க. இந்த கோயிலை ஒட்டி பேக் சைடில் ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. இது ஒரு அம்மன் கோயில். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலு வந்து எல்கேஜிலேருந்து 7th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் அது. இந்த கோயில் வழியாக தான் போகணும். முன்னாலேயும் ஒரு வழி இருக்குது, கோயில் பக்கத்துலேயும் ஒரு வழி இருக்குது. அதை தாண்டி வந்தீங்கன்னாக்கா இண்டிகரா டயாக்னிஸ்டிக் ஸ்கேனு, அதை தாண்டி இந்த ரோடு வழியாகவே இதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த ரோடு வழியாக வந்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அப்புறம் எதிர்பக்கமும் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே வாடகைக்கு அல்லது விற்பனைக்கு இருக்கான்னு கேட்டேன். இல்லை சார், ஃபுல்லு வாடகைக்கும் கிடையாது விற்பனைக்கும் கிடையாதுன்னு அங்கே உள்ள செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. இதே ரோடில் கொஞ்சம் தாண்டி வந்தீங்கன்னா பிஜி லேடிஸ் இருக்குது. அதாவது இங்கே ஒரு ஹாஸ்டலு. இதை பற்றியும் விசாரித்தேன். ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க. இந்த மாதம் இல்லை சார், அடுத்த மாதம் வேணுன்னா வேக்கண்ட் ஆகும்னு அப்படி சொல்லிட்டாங்க. இதே ரோடு வழியாக தான் வந்துட்டுருக்கேன். என் கண்ணில் அதிகமாக பட்டது என்னன்னாக்கா நீங்களே பார்க்க போகிறீங்க. அது என்னங்கிறத பாருங்கள். ஆம்பூர் பிரியாணி கடை. அங்கே சிறு உரையாடல். இப்போ எத்தனை வருஷமாக ஆரம்பிச்சு இந்த ஹோட்டல்? இங்கே 2 வருஷம் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை நல்லா கூட்டம். உங்கள் பேர்? நீங்கள் ஆம்பூர் பிரியாணி வச்சுருக்கீங்களா? ஆம்பூர்லேருந்து வரீங்க? ஆம்பூரில் உங்களுக்கு அங்கேயும் இருக்கா ஹோட்டலு? இங்கே பரவாயில்ல. எந்தெந்த நாளில் வியாபாரம் நல்லா இருக்கும் இங்கே? எப்பப்போ எந்தெந்த கிழமை? வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. இது வீடியோ எடுக்கும்போது செவ்வாய்க்கிழமை, அதனால கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பிரியாணி கடை ஒட்டியே ஸ்ரீ முருகன் காஃபே, அதை பார்க்குறீங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் இன்னொரு பிரியாணி கடை. அங்கே நான் போகலை. இந்த 5th கிராஸில் தான் இந்த முருகன் காஃபே இருக்குது. இங்கே டீலாம் பிரமாதமாக இருக்குன்னு அப்படி சொன்னாங்க. ஏற்ற மாரி அந்த பிரியாணி கடையும் ஷூட் பண்ணேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா வைபவ். அது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். அதுக்கும் பக்கத்தில் சீனிவாசா ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல். எய்த்தாப்பில் நீங்கள் பார்க்குறது கோபாலன் கிராண்ட் மாலு. இது கொஞ்சம் ஃபேமஸான மாலு. இங்கே உள்ள நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு. இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நல்ல விசேஷம்னு சொன்னல. என்ன விசேஷம்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, விதவிதமான ஹோட்டல்ஸ் இருக்குது. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் இந்த ஒரு ஆம்பூர் பிரியாணி ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு சின்ன ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஏன்னா பெரிய ஹோட்டல் சாப்பிட்றத விட சின்ன ஹோட்டலில் டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்தேன். அப்படியே சாப்பிட்டுட்டு இன்டர்வியூ எடுக்கிறேன். எத்தனை வருஷமா ஆச்சு இப்போ ஹோட்டல்? 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். சாப்பிட்றவங்க உங்களை பத்தி ஏதாச்சும் சஜஷன் நல்லா கமெண்ட் பண்ணி இதை போடாங்க. நல்லா சப்போர்ட்னா. ஒரு மீல்ஸ் என்ன 80 rupees. 2 पराठा सेट, रायता प्लस सब्जी चटनी 85 rupees. मध्याह्नम और नाइट 2 टाइम लंच डिनर. டின்னர்ல என்னென்ன இருக்கு? டின்னர்லயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு 4-5 டைப் பராட்டா இருக்கும், ரைஸ் ரோட்டி இந்த மாதிரி. இது நான்வெஜ்ஜா வெஜ்? வெஜ் தனியா இருக்கு, நான்வெஜ் தனியா இருக்கு. ஃபுட்டு நல்லா இருக்கு. ஃபுட்டு தேங்க்யூ. சிவி ராமன் நகருக்கு நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுங்க. நான் சப்பாத்தி வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடவே மாட்டேன் என் வீட்டில் எங்கேயுமே. ஆனால் இங்கே சப்பாத்தி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் நல்லா இருக்குது. ரசம்லாம் கிடைக்காது, மோர் கிடைக்கும். அதனால் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரோடோட பெயர் வேணுமா? இதோ நாங்கள் போர்டை காட்டுறேன் பாருங்கள். நாகவரா பாளையா மெயின் ரோடு. இந்த ரோடு சிவி ராமன் நகருக்கு என்ட்ரி. இதே நீங்கள் வந்து இந்த ஆட்டோலாம் நிற்கிது இல்லை, இந்த ரைட்டில் போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் டின் ஃபேக்ட்ரி, கேஆர்புரம் போயிடலாம், ஓல்டு மெட்ராஸ் ரோடு போயிடலாம். இதே லெஃப்டில் வந்தாக்கா இந்த ஆட்டோ போகுது இல்லை, அந்த வழியாக போனாக்கா
பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகலாம்.